அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கடகராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவானின் பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சினால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்கள் இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்த போகிறார். ஏன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருந்துட்டால் அவங்களுடைய சந்தோஷ யோக போக ராஜ வாழ்க்கை வாழ்வாங்க. ஏன்னா சுக்கிரன் தான் ஒருத்தருக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதும், ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கறதும், வண்டி வாகன யோகத்தை கொடுக்கறதும், எல்லாத்தோட கலஸ்திரக்காரகன்னு சொல்லுவோம் சுக்கிர பகவானை. அப்போது திருமண வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கறதும் இந்த சுக்கிர பகவான் தான், திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடியவனும் இந்த சுக்கிர பகவான் தான். அப்போது இந்த பெயர்ச்சினால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கடகம் அற்புதமான ராசி, ஜலராசி. ஓடும் நதியை போல ஒரு இடத்துல நீங்கள் இருக்க மாட்டீங்க. அங்கே போகணும் அதைய வேலையை செய்யணும், இங்கே போகணும் இந்த வேலையை செய்யணும். 10 பேருக்கு உபகரணமாக இருந்து நாம் ஒரு முதலாளியாக இருக்கணும் இல்லையா, ஒரு தொழிலாளியாக இருந்தால் கூட உண்மையாக இருக்கணும்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க தான் இந்த கடகராசிக்காரர். அது மட்டும் கிடையாது, தெளிந்த நீரை போல ரொம்ப தூய்மையாக இருப்பீங்க. மனசில் கள்ளங்கவடமெல்லாம் கிடையாது. எது மனசில் பட்டாலும் வெளிப்படையாக பேச தெரியும், ஆனால் ரகசியமாக மறைக்க தெரியாது. நாக்கில் ஒன்று வெளியில் ஒன்று அதெல்லாம் கிடையாது. எப்போவுமே வெளிப்படை தன்மை கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு உங்கள் மாதிரி இந்த 5 வருஷ காலகட்டத்தில் பட்ட கஷ்டங்கள் 1 2 கிடையாது. அனைத்து கஷ்டங்களும் நீங்கள் பட்டிருப்பீங்க. பெரிய ஒரு முதலாளியாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு தொழிலாளிக்கு இருக்கக்கூடிய நிம்மதி தனக்கு இல்லை. எவ்வளவோ பணத்தை சம்பாரித்தேன், ஆனால் இன்றைக்கி என்ன இருக்குதுன்னு பார்த்தா கடன் தான் மிச்சமாக இருக்குதுங்க. வீடு வாகனம் வண்டி எல்லாம் இருக்குங்க, ஆனால் நிம்மதி இல்லை. இந்த நிலை தான் கடகராசிக்காரர். அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேங்க, நிற்க நேரம் இல்லைங்க, உழைக்கிறீங்க, ஆனால் எதுவுமே வாய்ப்பு சரியாக அமைய மாட்டேங்குதுங்க. நம்மளால் வாழ்த்தவங்க ரொம்ப பேர், நம்மளால் சாதித்தவங்க ரொம்ப பேர், ஆனால் நம்மளால் கெட்டவங்க யாரும் இல்லை. ஆனால் நம்மளை கஷ்டப்படுத்தி கெட வச்சுட்டாங்க. கூட்டாளியாக வந்தாங்க, குழப்பத்தை ஏற்படுத்தி நாம் செய்ய வேண்டிய பிஸ்னஸ் இன்றைக்கி அடுத்தவங்க செஞ்சிட்ருக்குறாங்க. நாம் இருக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கி மற்றவங்க இருக்கிறாங்க. ஆனால் நாம் அப்படியே அடுத்தவங்களுக்கு ஐடியா கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. நம்மளை ஐடியா இதெல்லாம் மற்றவங்க நல்லா இருந்தால் சந்தோஷம்தான், ஆனால் நாம் கஷ்டப்பட்டுருக்கிறோமே, பணத்தினால் கஷ்டப்பட்டுருக்குறோம். அதனால் குடும்பத்தில் நிம்மதி கட்டுப்போச்சு. இந்த நிம்மதி இழந்து இன்றைக்கி சந்தோஷமான வாழ்க்கை எப்படி வாழ முடியும்? குடும்பத்துக்குள்ளே ஒரு நேரத்தில் இருக்கிற சந்தோஷம் மகிழ்ச்சி மறு நேரத்தில் இல்லை. இன்றைக்கி அடுத்தவங்களுக்கு முன்னால் கௌரவமாக 15 செலவு பண்ணிகிட்டு இருந்தோம், இன்றைக்கி எங்கே வெளியே போகணுன்னாலும் யோசித்து செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. சில நேரங்களில் இல்லாதனாலே வெளியே போகவே முடிய மாட்டேங்குது. ஆக மொத்தத்தில் 4 பேர் மதிக்கிற பொசிஷனில் நாம் இருந்தோம், ஆனால் நிலை மாறி அடுத்தவங்க கேள்வி கேட்குற அளவுக்கு ஆயிருப்போங்கிற ஒரு பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்க தான் கடகராசிக்காரர். இந்த நிலையை மாற்றம் அடையக்கூடியதான் இந்த சுக்கிரன் பெயர்ச்சி கண்டிப்பாக. ஏன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு லாபாதிபதியாக வருவார் இயல்பாகவே உங்களுடைய ராசிக்கு. இன்னொன்று சொல்ல பாருனோம்னா உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானாதிபதியே சுக்கிர பகவான். அப்போது சந்தோஷத்தை 4ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு 4ஆம் இடங்கிறது தாய் ஸ்தானம். அது மட்டும் கிடையாது, வண்டி வாகனஸ்தானம். அது மட்டும் கிடையாது, உங்களுடைய அதாவது மண்மனை ஆடம்பரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த 4ஆம் இடம். லாபஸ்தானம்ங்கிறது 11ஆம் இடங்கிறது பணம் வந்தால் தாங்க சரிங்களா நாம் லாபத்தை அடைய முடியும். ஆனால் அந்த லாபத்தை கொடுக்குறதே உங்களுக்கு சுக்கிரன் தான். அப்போ அந்த இடத்துல ஆட்சி இருக்கும் போது சிறப்பாக இருக்கும். அந்த 11ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பாருங்க. புத்திரஸ்தானம் பூர்வஸ்தானம். சாமியோட அருளே உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு நம்பிக்கோங்க. எப்போது? ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி. கண்டிப்பாக குலதெய்வத்தோட அனுகிரகங்கள் நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னு நினச்சிக்கோங்க. வம்பு வழக்கு இருக்கா, சட்ட சிக்கல் இருக்கா, தீர்க்க போகிறோம்னு நினச்சிக்கோங்க. நம்மளை உறவாடி கெடுத்தானா
அவங்களுக்கு முன்னாலே வாழ போகிறோம்னு புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? எத்தனை பேர் நம்மளை சுற்றி முற்றி நம்மளை கீழே தள்ளணும்னு நினச்சி நம்மளை தள்ளி விட்டாங்களோ அவங்களுக்கு முன்னால் கம்பீரமாக எந்திரிச்சு நிற்க போகிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. நிச்சயம் அது நடக்க போகுது, மாற்றமே கிடையாது. அது மட்டும் கிடையாது, குழந்தைங்களால் ஆதாயம் அடைவீங்க. அவங்களுடைய மகிழ்ச்சி கண்லார நீங்கள் பார்ப்பீங்க. சிலருக்குள்ள புத்திரபாக்கியம் இல்லாமல் இருக்குதா? கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒன்று கிடைக்க போகுதுன்னு நினச்சிக்கோங்க. இது உறுதியாக நடந்தே தீரப்போகுது. இன்னொன்று பார்க்கும்போது பூர்வீகத்தினால சில பிரச்சனைகள், அங்கு மங்காளி பங்கும் பங்காளிகள், ஊரெல்லாம் உரம்புற ஒரு சூப்ப தண்ணி கூட உபகாரம் இல்லை, ஆனால் நம்மளை காயப்படுத்துறதுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களால தான் நம்ம பாதிக்கப்பட்டோம். சரிங்களா? ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது இருக்கிற நிம்மதி திருப்தி போயிட்டு வந்த பிறகு இல்லை, சங்கடத்தோடு வர மாதிரி இருக்குது. ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு இடைஞ்சல்களை உருவாக்குறாங்க. ஆக மொத்தத்தில் குடும்ப வாழ்க்கையில் முதல் தார மனைவி ஸ்தான வாழ்க்கையிலேயே சில பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கு கடகராசிக்காரர். கல்லோட அரிசி வாயில் போட்ட மாதிரி, மெல்லவும் முடியல, தொப்பவும் முடியல, விடவும் முடியல, பிடிக்கவும் முடியல, மாற்றவும் முடியல, மாற்றிக்க முடியவும் முடியல. என்ன தான் பண்ணுறது? பிடிச்ச ஒரு வாழ்க்கை கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அதை அடையிறதுல 52 சிக்கல் பிரச்சனைகள். அதை தீர்க்கணும்னு நினச்சிட்டு நாம் அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்தாலும் எல்லாம் தீர்ற மாதிரியே இருக்குது. பார்த்தா மறுபடியும் புதுசாக ஒன்று ஆரம்பமாகுது. என்னதான் ஒரு போராட்டமான வாழ்க்கை. எல்லாமே அஷ்டமச்சனி கண்டகச்சனியில் முடிஞ்சு போச்சுங்கிறாங்க. நமக்கு பார்த்தா முடிஞ்சதுக்கு உண்டான அறிகுறியே தெரியலையே அப்படின்னு நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, கவலை விடுங்க. சரிங்களா? லாபஸ்தானத்துக்கும் சுக்கிரன் பகவான் அவதாரம் எடுத்துட்டார். ஏன்னா சுக்கிரன் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில் சுகத்தை கொடுக்கக்கூடியது. சுகம் அனுபவிக்காத மனிதன் கண்டிப்பாக வாழ்க்கையை நிம்மதியாக இருக்கவே முடியாது. எத்தனை தான் காசு பணம் இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய யோகம் நமக்கு இருந்தால் தான் அந்த மகிழ்ச்சிங்கிறது ஒரு வாழ்க்கை இருக்குது. அப்படி பார்த்தோம்னா சிலருக்கு இல்லாமலே இருக்கிறது காரணம்னா அந்த சுக்கிரனுடைய பலவீனமாக இருக்குது அவங்களோட ஜாதகத்தில் அர்த்தம். இப்போ நமக்கு பலம் அடைஞ்சிருச்சு. சரிங்களா? சந்தோஷம் பிறக்க போகுது. சுக வாழ்க்கையை கொடுக்க போகிறாரு சுக்கிர பகவான். மன வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி ஏற்பட போகுது. பண வாழ்க்கையில் ஒரு புத்துணர்வு, ஒரு புது பொலிவுடன் ஒரு வாய்ப்புகள் ஏற்பட போகுது. பெரிய ஒரு பிஸ்னஸ் கைக்கு வரும். ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்களுக்கு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, மெடிக்கல் சார்ந்த துறையிலே வேலை செஞ்சுருக்கிறவங்களுக்கு, நிச்சயமாக கடகராசி என்பவர்களுக்கு, வெளிநாட்டில் வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அமோகமான ஒரு ராஜ்ய வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு காலம், ஒரு அற்புதமான நேரம். இந்த சுக்கிரன் பயிற்சி முயற்சி எடுங்க, அற்புதமான வளர்ச்சி இருக்கும். கடவுளை உங்கள் பக்கம் கைவிட மாட்டார். நினச்ச வாழ்க்கை கைகூடி வரப்போகுது. மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆரம்பமாக போகுதுன்னு நினச்சி முயற்சி எடுங்க, அற்புதம் வளர்ச்சி. சரிங்களா? இப்போ சொன்ன பலன் கோச்சார அடிப்படையில் சொல்லியிருக்கிறோம். கோச்சாரங்கிறது சந்திரன் மதியை வச்சு சொல்லியிருக்கிறோம். ஆனால் விதிங்கிறது லக்னம். சரிங்களா? அப்போ லக்னம் என்ன, உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறது ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஏன்னா அதுவும் நமக்கு சாதகமாக இருந்தால் தான் இந்த கோச்சாரமும் நமக்கு சரியாக முழுமையாக வேலை செய்யும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பாருங்கள். இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆன்லைன் மூலிமா கூட அற்புதமான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சி எடுங்க. கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான வளர்ச்சியுடன் வாழ்வீங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.